கண் திருஷ்டி தோஷங்களை போக்கும் கிராம்பு பரிகாரத்தை இந்த பதிவில் பார்க்கலாம். கண் திருஷ்டி தோஷங்களை போக்குவதில் முதலிடம் வகிப்பது எலுமிச்சை. எலுமிச்சையும் பச்சை மிளகாயும் கரித்துண்டுடன் சேர்த்து இரும்பு துண்டு ஒன்றுடன் கருப்பு கயிற்றினால் கட்டி தொங்கவிட்டால் சகலவிதமான கண் திருஷ்டி தோஷங்களும் அகலும். வீட்டில் சிறு குழந்தைகளுக்கு ஞாயிற்றுக்கிழமை தோறும் கிழக்கு நோக்கி அமர வைத்து உப்பு, வற்றல், கடுகு, கற்பூரம் ஆகியவற்றை கையில் வைத்து திருஷ்டி கழித்து நெருப்பில் போடலாம். ஆனால் ஒருவருடைய வளர்ச்சியைக் கண்டு பொறாமை மற்றும் வயிற்றெரிச்சல் படுபவர்கள் மூலம் வரக்கூடிய திருஷ்டிகளை அகற்றுவதற்கு இவற்றை விட சிறந்த பரிகாரம் கிராம்பு செய்யும். ஞாயிற்றுக்கிழமைகளில் வீட்டில் அனைவரும் இருக்கும் பொழுது சாம்பிராணி காண்பிக்கும் தூபக்காலில் 2 பெரிய கற்பூர கட்டியை வைத்து எரித்து அதனுடன் உங்கள் வீட்டில் இருப்பவர்களின் எண்ணிக்கைக்கு ஏற்ப கிராம்புகளை போட்டு எரிக்க வேண்டும். கிராம்பு எரியும் பொழுது வரக்கூடிய புகையை வீட்டில் எல்லா மூலை முடுக்குகளிலும் காண்பிக்கலாம். இவ்வாறு காண்பிக்கும் பொழுது தேவையற்ற நஷ்டங்கள், பிணிகள், திருஷ்டியால் வரக்கூடிய தோஷங்கள், சங்கடங்கள் வராது தடுக்கலாம்.